ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாள். ராஜபக்ச குடும்பத்தினுடைய இருப்பின் அச்சாணியாக இருந்தவரும் இலங்கை வங்குரோத்தடைய காரணமானவர்களில் ஒருவர் என்று உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு கூறப்பட்டவருமான பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு கொண்டு வருவது என்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் முன்னாள் நீதி அமைச்சர் அலி ஷப்ரி. ஞாயிறு திவையின பத்திரிகைக்கு அலி ஷப்ரி பேட்டி ஒன்று வழங்கியிருப்பதாகவும் அதில் அவர் பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு அழைத்து வருவது என்றால் அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய விசேட ஆணை ஒன்று அவசியமாக தேவைப்படுவதாகவும் தெரிவித்திருப்பதாக சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி சொன்னால் சரியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பசில் ராஜபக்ச ஒன்றும் நம் நாட்டுக்கு மட்டுமே உரித்தான சொத்தல்ல. அவர் ட்ரம்ப் நாட்டின் மதிப்புமிகு சிட்டிசனும் கூட. ஆம், அவர் இரட்டை பிரஜா உரிமை கொண்ட ஒருவர். அவருக்கு அமெரிக்க பாஸ்போர்ட்டும் இருக்கிறது. சரி, அண்மையில் வெளிவந்த ஹேன்லி பாஸ்போர்ட் தரவரிசையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த தரவரிசையில் அமெரிக்க பாஸ்போர்ட் 10வது இடத்தில் இருக்கிறது. பசிலுக்கு 180க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும். சரி, நமது நிலைமை என்ன? 2021ஆம் ஆண்டு 107வது இடத்தில் இருந்த நமது பாஸ்போர்ட் இப்போதுதான் கொஞ்சம் முணங்கி கொண்டு முன்னேறி வருகிறது. நமது பாஸ்போர்ட் 94வது இடத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் பிரான்ஸ் நாட்டுக்கு ஒன்னரைவல் விசா கிடைக்கும் அளவுக்கு வலுவாக இருந்த நமது பாஸ்போர்ட்டை உலக அரங்கில் கோமாளி பாண்டமாக்கி கடைசி 10க்குள் கொண்டு வந்து சேர்க்கும் அளவுக்கு நாட்டை ஆண்டு தீர்த்த அரசியல்வாதிகளை பட்டியலிட்டால் JR முதல் ராஜபக்சேக்கள் வரை அனைவரும் ஒற்றுமையாக வரிசையில் வந்து நிற்பார்கள். அரசியல்வாதிகளும் அவர்களுடைய வாரிசுகளும் தமது சுகபோகத்துக்காகவும் தமது எதிர்காலத்துக்காகவும் செய்யாத கைங்கரியங்கள் இல்லை. இன்று பசில் ராஜபக்சவை பாருங்கள். அழைப்பானைகளுக்கு மேல் அழைப்பானைகளை நீதிமன்றம் அனுப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர் நாட்டுக்கு வருவதில்லை. உலகத்திலேயே உயரமான கதிரையில் இருந்து வீழ்ந்தாரோ தெரியவில்லை. கதிரையில் இருந்து வீழ்ந்ததால் சுகமில்லாமல் படுத்திருப்பதாக ஒரு சொத்தையான காரணம் அப்போது சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. பசில் போன்றோருக்கு இந்த தேசம் ஒரு பொன்முட்டையிடம் வாத்தாகத்தான் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது. கடைசியில் அந்த வாத்தையே ஆட்டையை போடும் அளவுக்கு அடைந்த முயற்சியினுடைய விளைவுதான் 2022ஆம் ஆண்டு டாலரோ ரூபாயோ இல்லாமல் தேசம் சர்வதேசத்தில் பிச்சை பாத்திரம் ஏந்திய அந்த துர்பாக்கிய நிகழ்வு. பசில் ராஜபக்ச பொதுஜன பிரமுன என்ற கட்சியை நிர்மாணித்து அதற்கு இனவாத சாயம் பூசி சிங்கள மக்கள் மத்தியில் ஏனைய இனங்கள் மதங்கள் பற்றி வன்மத்தையும் வெறுப்பையும் பரப்பி ஆட்சி பீடமேறிய போதே பகுத்தறிவு என்ற ஒன்று இருந்த மக்களுக்கு இவர்கள் அதிகாரத்துக்கு வருவது தமது வழக்குகளில் இருந்தும் விசாரணைகளில் இருந்தும் தப்புவதற்கு என்று தெரிந்திருந்தது. கடைசியில் அதுதான் நடந்தது. நல்லாட்சி என்று பெயர் வைத்துக் கொண்டு ஆண்ட ரணில் சிறிசேன கோஷ்டி காலத்தில் சமூக ஆர்வலர்களும் சிவில் அமைப்புகளும் தொடுத்த வழக்குகள் பலவற்றிலிருந்து பசில் விடுதலையானார். இதில் வேடிக்கை என்னவென்றால் பசிலின் மல்வான பேய் பங்களா விவகாரம்தான். இதை பற்றி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லியிருந்தார். வீட்டை நிர்மாணிக்க அடித்தளம் போடும்போது பசிலின் மனைவி புஷ்பா அந்த இடத்துக்கு போயிருந்தார். வீட்டின் கட்டுமானத்தை பார்ப்பதற்கு இடைக்கிடை புஷ்பா போயிருந்தார். வீட்டை முழுதாக கட்டி முடித்த பின்னர் புதுமனை குடிபுகும் விழாவுக்கும் புஷ்பா போயிருந்தார். இனி என்ன கதை? இப்போது வீடு பசிலுடையது அல்ல இப்படி சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் புஷ்பாவும் பசிலுடையது இல்லை என்று வெளுத்து வாங்கியிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க. இப்படித்தான் இவர்களுடைய அரசியல் இருந்தது. இவர்களால் வளைக்க முடியாத சட்டங்கள் என்று எதுவுமே இருக்கவில்லை என்கிற ஒரு விமர்சனமும் உண்டு. தம்மால் முடியாமல் போனால் அப்புறப்படுத்தவும் தயங்காதவர்கள். மிக நல்ல உதாரணம் பசிலினுடைய திவி நகும என்ற பொருளாதார அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுக்கு எதிராக பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க 2011ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பு. இன்று நீதிமன்றத்தினுடைய சுயாதீனம் பற்றி பேசும் பொதுஜன பெரமுன தரப்பு அன்று என்ன செய்தது? ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை பிரயோகித்து பதவி நீக்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தது. அத்தோடு விட்டிருக்கலாம், அரசியல் காடையர்களை அவருடைய வீட்டுக்கு அருகே அனுப்பி வைத்தது. அவர்கள் அங்கே பாச்சோறு சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள், வெட்டி கொடுத்தினார்கள். அப்போது இந்த ரஃப் ஹக்கீம், மனோ கணேசன், அதுபோல தொண்டமான், திகாம்பரம் போன்றவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் என்று மக்கள் இப்போது கேள்வி கேட்கிறார்கள். இப்போது அவர்கள் எல்லோரும் எதிரணியாக ஒரு கோஷ்டியாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வரலாற்றை கொண்ட கோமான் இன்று அமெரிக்காவில் இருக்கிறார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோற்று போன அன்றே பசில் தன்னுடைய மனைவியுடன்
கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் ஒரு அபூர்வ புகைப்படம் இன்றளவும் வைரலாகி இருக்கிறது. அந்த படத்தை நீங்கள் கூகுள் செய்தால் நிச்சயமாக தேடி கண்டுபிடிக்கலாம். அன்று நடந்த அரசியல் மாற்றத்தை கண்டு முதலில் திக்குமுக்காடி வெளியேறிய அவர் அதன் பிறகு நாட்டுக்கு வந்து முன்னரை விட குஷியாக அரசியல் செய்தார். பொதுஜன பெரமுன கட்சியை ஆரம்பித்து அரசியல் செய்யும் அளவுக்கு அவர் பலம் பெற்றார். ஆனால் இன்றைய யுகம் அவருக்கு அத்தனை நன்றாக இல்லை. அவருடைய தலைக்கு மேல் ஆர்த்தி எடுத்து ஆசீர்வாதம் செய்து வரவேற்க இங்கே யாரும் இல்லை. அவருடன் அரசியல் டீல் செய்யவோ அவரிடம் இருக்கும் பணத்துக்கு விலை போகவோ யாரும் இல்லை. அதனாலோ என்னவோ தெரியவில்லை, பஸ்ஸில் அன்று போனவர் தான் மீண்டும் வரவே இல்லை. கடந்த 2 வருடங்களாக அவர் நாட்டுக்கு வரவே இல்லை. பசில் ராஜபக்சவை அழைத்து வர அரசு பகீரத பிரயத்தனம் செய்து வருகிறது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வழியாக முயற்சிகள் நடப்பதாகவும் 2 நாட்களுக்கு முன்னர் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. எப்படியோ அன்றைய ஆட்சியில் எல்லாமாக இருந்த, மொத்தத்தில் கிங்மேக்கராக இருந்த நபரை அழைத்து வர தம்மாலான அத்தனை முயற்சிகளையும் செய்கிறது. நாம் நினைத்தே பார்த்திராத பெரும் பாதாள புள்ளிகளை அழைத்து வந்ததை போல பசில் ராஜபக்சவை அழைத்து வர வேண்டும். அதை போல ரணில் விக்ரமசிங்கவிடம் சிங்கப்பூரில் கல்யாணம் ஒன்றுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கக்கூடிய, இதுவரை உலகத்தில் நடக்கும் நீண்ட திருமணம் ஒன்றில் பங்கேற்றிருக்கும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனும் அழைத்து வரப்பட வேண்டும். அர்ஜுன் மகேந்திரனை அழைத்து வருவது என்பது பசிலை விட சிக்கலான ஒன்று என்று சொல்லப்படுகிறது. காரணம், அவர் சிங்கப்பூர் பிரஜை. ஆனாலும் அரசு அந்த முயற்சியிலும் இருக்கிறது. முடியாது, நடக்காது, சாத்தியமில்லை என்று சொல்லப்பட்டு மக்கள் மயமாகி போகும் சில விடயங்கள் திடீரென்று நடக்க ஆரம்பித்தால் மக்கள் அதை ஒரு பேரதிசயமாக பார்ப்பார்கள். இவர்கள் விடயத்திலும் அப்படி நடக்குமா பார்ப்போம். சரி, பசிலுடைய நிலைமை இப்படி இருக்க, பொதுஜன பெரமுன கொஞ்சம் காட்டமாக சீறி இருக்கிறது. அந்த கட்சியில் தம்மை சட்டத்தரணி என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு நபர் ஊடக சந்திப்பு என்ற போர்வையில் அபூர்வமான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆக இதை பொதுஜன பெரமுனவினுடைய உத்தியோகபூர்வ கருத்தாகவே நோக்க வேண்டியிருக்கிறது. என்ன சொல்லுகிறது பொதுஜன பெரமுன? இப்படியெல்லாம் வழக்கு போட முடியுமா? எல்லோருக்கும் வழக்கு போடுகிறார்கள். முன்னாள் ஜனாதிபதிகள் யாரையுமே விட்டு வைக்கவில்லை. ரணிலை கைது செய்தார்கள், சிறிசேனவை நீதிமன்ற கூண்டில் ஏற்றினார்கள், மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைத்தார்கள். பாவம், கோட்டாபய நாட்டுக்கு எவ்வளவோ நல்லது செய்த மனுஷன், அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இப்படி நீதிமன்றம் வழியே ஏற வேண்டுமா? ஒன்றோ பணச்செலவை சட்டமூலத்தை பாவிக்கிறார்கள், அல்லது முறையாக சொத்து சேர்க்காதவர்களுக்கு எதிராக பாவிக்கும் சட்டமூலத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய சட்டமூலங்களை பாவிக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகிறார் பொதுஜன பெரமுனவினுடைய அந்த விசித்திர மனிதர். அத்தோடு விட்டால் பரவாயில்லை, இன்னும் சொல்லுகிறார், உலகத்தில் இப்படி வழக்கு போடும் நாடு எங்கேயுமே இல்லை என்கிறார். லத்தீன் அமெரிக்க நாடுகளை பாருங்கள், ஆப்பிரிக்காவை பாருங்கள், ஆசியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கேயாவது இப்படி ஒரு அவலம் உண்டா? இங்கேதான் இப்படியெல்லாம் நடக்கிறது. இவர்கள் மேலெழுந்து வரும் அரசியல்வாதிகளை கூட விட்டு வைப்பதில்லை. விமல் வீரவன்ச, நாமல் ராஜபக்ச, சுகீஸ்வர பண்டார, பாட்டலி சம்பிக்க ரணவக்க என்று அத்தனை பேருக்கு எதிராகவும் வழக்குகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே போனார். விமல் வீரவன்சவும் நாமல் ராஜபக்சவும் சம்பிக்க ரணவக்கவும் வளர்ந்து வரும் அரசியல்வாதி என்றார். பாருங்கள், அரசியலில் உச்ச நிலைமைக்கு சென்றுவிட்டு கடந்த தேர்தலில் நிற்க முடியாமல் புறமுதுகு காட்டி நின்ற இவர்கள் இனிமேல் வளர்வதற்கு என்ன இருக்கிறது என்றுதான் தெரியவில்லை. கடைசியாக என்னதான் இந்த பொதுஜன பெரமுன சொல்கிறது என்று பார்த்தால், இப்படி வழக்கு போடுவது ஜனநாயக விரோதமாம், ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறதாம் என்கிறார்கள். அப்படி என்றால் முன்னாள் ஜனாதிபதி என்பதற்காக, முன்னாள் பிரதமர் என்பதற்காக அவர்கள் பதவி காலத்தில் செய்த சகல ஊழல்களையும் பொறுத்தருள வேண்டும் என்கிறது பொதுஜன பெரமுன. உலக நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதமர்கள், அமைச்சர்கள் பலர் தமது ஊழலுக்காக, அதிகார துஷ்பிரயோகத்துக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென்கொரியாவில் இருந்து தொடங்கினால் இந்த பட்டியல் சிங்கப்பூர், மலேசியா என்று எங்கெங்கோ சென்றுவிடும். மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக்கினுடைய அத்தியாயத்துக்கு முடிவுரை எழுத 2018ஆம் ஆண்டு தன்னுடைய 92 வயதில் அரசியலில் மீள்பிரவேசம் செய்தார் மகதீர் முகமது. நீண்ட நாட்களாக நிலவிய அரசியல் பகைமையை மறந்து இந்நாள் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் கைகோர்த்து ஒன்றாக தேர்தலில் நின்று நஜீப் ரசாக்கை தோற்கடித்தார். பிரதமரானார் மகதீர் முகமது. செய்த முதல் வேலையே நஜீப் ரசாக்கு எதிரான ஃபைல் கட்டுகளை பிரித்ததுதான். பிரதமர் நஜீப் ரசாக்கினுடைய 2009 முதல் 2018 வரையான ஆட்சி காலத்தின் போது நாட்டின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதற்காகவும், அந்நிய முதலீடுகளை கவர்வதற்காகவும்
ஒன் மலேசியா டெவலப்மெண்ட் பெர்ஹாட் என்ற அமைப்பை தொடங்கினார். அரசுக்கு சொந்தமான அந்த நிறுவனத்தின் நிர்வாகத்தையும் அவரே பார்த்து வந்தார். நிறுவனத்தினுடைய நம்பகத்தன்மை தொடர்பான சலசலப்புகள் எழுந்தன. அந்த நிறுவனத்துக்கு வணிக முகவரியோ ஆடிட்டரோ இருக்கவில்லை. கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் டாலர்களை நஜீப் கையாடல் செய்ததாக சர்ச்சையும் எழுந்தது. சரித்திரம் காணாத இந்த ஊழல் மலேசியாவில் மட்டுமன்றி சர்வதேசம் எங்குமே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. முறைகேடாக திரட்டப்பட்ட பணம் ரியல் எஸ்டேட் முதல் சொகுசு கப்பல் கொள்வனவு வரை பல்வேறு வழிகளில் முதலீடுகளாக உருமாறி இருப்பதாக புகார்களும் கூட எழுந்தன. நஜீப் ரசாக் அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனில் சொத்துக்களை வாங்கி குவித்ததோடு நின்று விடாமல் பிகாசோ போன்ற உலக புகழ்பெற்ற ஓவியர்களினுடைய படைப்புகளையும் வாங்கியதும் அம்பலமானது. மேலும் வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட், டேடிஸ் ஹோம் போன்ற ஹாலிவுட் திரைப்படங்களினுடைய தயாரிப்பிலும் ஊழல் பணம் அருவியாக பாய்ச்சப்பட்டிருந்தது பின்னாளில் தெரிய வந்தது. அமெரிக்கா நஜீபினுடைய சொத்துக்களை முடக்குவதாக அறிவித்தது. ஈற்றில் 2020ஆம் ஆண்டு மலேசிய உச்ச நீதிமன்றம் 12 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் 210 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் நஜீப் ரசாக்குக்கு விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இதெல்லாம் இந்த பொதுஜன பெரமுனவுக்கு எங்கே தெரிய போகிறது? அவர்களுடைய உலகம் மிகச் சிறியது என்பதாலும் வெறும் இனவாதம் ஒன்றே ஆட்சியை கைப்பற்றும் உத்தியாக இருந்ததாலும் இந்த விவகாரம் எல்லாம் அவர்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இங்கே இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. உலக நாடுகளில் இப்படியான ஊழல் நடந்தால் பிரதமர்கள், ஜனாதிபதிகள், அமைச்சர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட வட்டம் மட்டும்தான் நீதிமன்ற படியேறுவார்கள், தண்டனை பெறுவார்கள். ஆனால் இங்கே ஜனாதிபதிகள் முதல் பிரதேச சபை உறுப்பினர் வரை அனைவரும் வழக்கும் பம்பமாக அலைகிறார்கள். வீதிக்கு கான்கிரீட் போட்டதில் தொடங்கி ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் வரை ஒவ்வொருவரினுடைய தரத்துக்கும் பதவிக்கும் ஏற்றால் போல விதவிதமான ஊழல்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. பஸ் தரிப்பிடம் கட்டியதில் ஊழல், விமான நிலையம் கட்டியதில் ஊழல், எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் நட்டையீட்டை பெற்றுக்கொள்வதில் ஊழல், உரம் கொள்வனவு செய்ததில் ஊழல், வெங்காயம், சீனி, வெள்ளைப்பூண்டு என்று காதல் போல ஊழல் இல்லாத இடமில்லை என்றாகிவிட்டது. சாப்பாட்டில் தொடங்கி உயிர் காக்கும் மருந்துகள் வரை ஒரு எல்லையே இல்லாமல் செல்வது இங்கே மட்டும்தான். இப்படியான ஊழல்வாதிகளை, பொதுமக்கள் வரிப்பணத்தை ஏப்பம் விட்டவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஜனநாயகம் பாதிக்கப்பட போகிறது என்று சும்மா இருக்க வேண்டும் என்று பொதுஜன பெரமுன கூறுகிறதா? இந்த ஊடக சந்திப்புகள் சொல்ல வரக்கூடிய செய்திதான் என்ன? ஒன்று மட்டும் புரிகிறது. இப்படியான ஊடக சந்திப்புகளை வைத்து கோமாளித்தனமான கருத்துக்களை சொல்வதன் மூலம் தமது பக்த கோடிகளிடம் மட்டும் கைத்தட்டல்களை பெறலாம். ஆனால் வெளியிலிருந்து ஒரு மேலதிக வாக்கை கூட அவர்களால் பெற முடியாமல் போய்விடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.